பின்னாடி இருக்கிற மலர்வனம் மலர்வனம் மிகவும் அழகா இருக்குதுமா. இது வரைக்கும் இந்த மலர்வனத்துல நான் வந்து விளையாடுனதே கிடையாதுமா. அப்படியா? பத்மாவதி தூரத்துல பார்த்தாயா ஒரு பாருங்க அந்த மலரு. ஆமாமா அம்மா எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தாயா. அந்த மலரை பறிச்சு தலையில வச்சா ரொம்ப அழகா இருக்குமா. ஆமா ஆமா. என்னம்மா? ஒண்ணு இல்ல. சரி சரி அது எனக்கு பறிச்சு சரியா? அம்மா ரொம்ப உயரத்துல இருக்குதுமா. இருந்தாலும் நீங்க அந்த மலர் தான் வேணும்னு ஆசைப்படுறீங்க. அதனால கண்டிப்பா அந்த மலரை உங்களுக்கு பறிச்சு தரேன்மா. பாட்டு பாரு. அந்த மலரை பறிச்சு கொடுமா. அம்மா அங்க பாருங்கம்மா, பக்கத்துல ஒரு கிணறு இருக்குதுமா. நீங்க தூரமா இருங்க. அந்த கிணத்துல தப்பி தவறி வழுக்கு நீங்க கீழே விழுந்தாலும் விழுந்துருக்கீங்க. ஆமா ஆமா. நீங்க தூரமா இல்லைங்கம்மா. இதுல நான் வழுக்கு ஊத்துறேன் பின்னாடி. இது அம்மா யார் சொல்றாங்க? என்னம்மா சொல்றான்? ஏறுமா நீ பூந்தல தூர நசுக்கு இது ஒண்ணு. அவன் அப்படிதான் விளையாட்டுக்கார பையன். ஏய் ஹஷ் அதே பாரு பாத்துமா பாத்து பாத்து. இதோட அழைப்பு நடந்தார். அவனுடைய மகன் சிவமலை இறந்திருக்கிறார். அந்த வழக்கு வீழ்ந்துட்டு போறேன் பாத்து பாருங்க. இந்த ராஜ்யம் 50,000 பொற்காசு கொடுக்கணும்டா. மலரு அப்பேற்பட்ட மலரு எனக்கு தேவையில்லை. இதோ பார்த்தாயா கீழே எவ்வளவு பெரிய பழங்கலரு. இதுல விழுந்தா என்ன ஆபத்து? ஏய் என்னம்மா? சரி சரி ஒரு புறமா இரு. போய் ரெஸ்ட் எடுங்க. அம்மா நான் வரேன். சக்காத்தி பெத்த பொண்ணு எதுக்கு இது வேஸ்ட் அந்த பாடு தள்ளி விடணும். அந்த பாவம் வேற எனக்கு வந்து சேரும். அது மட்டும் கிடையாதுடா, எல்லாம் ஒரு திட்டத்தோட தான். ஏய் என்ன தண்டோரா பட்டா பாத்தியா? என்ன தெரியுமா? அது தெரியுது மகன் சிவனபுரி நாடு. சிவனேச மன்னனுக்கு ஒரு மகன் இருக்கிறான். அவன் பேர் சிவமணி. அவன் இறந்து போய் கிடக்குறானா. அதனால அதுக்கு யாரு பொண்ணு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பாதி ராஜ்யமா 10 லட்சம் பணமும் கொடுக்குறாங்களாம். நீ சகாத்து போட்டு பண்ணி எதுக்கு நான் பேச சாவடினா அதை அங்க கொடுத்துட்டு அவங்க வாங்கி வந்துருவேன். என்ன முக்கியம்? இந்த காலத்துல பணம் இருந்தாதான் மதிப்பு. அதனால தேவை பணம். அந்த சக்காத்தி பணம் கூட கட்டி வச்சா இருந்தா இருக்கிறா ஒரு 5,000 கூட்டுன வாடா போயிட்டு அவருக்கு சொன்னா. அம்மா அடிச்சுட்டு எல்லாம் வலிக்குதான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா. உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி அம்மா நான் சொல்ல போறேன். அம்மா சந்தோஷமான செய்தியா? என்னம்மா? என்ன விஷயம் தெரியுமா? உனக்கு நான் திருமணம் செய்ய போறேன். உனக்கு மேரேஜ் பண்ண போறேன். அம்மா எதற்காகமா இப்பொழுது எனக்கு திருமணம்? கடைசி வரைக்கும் உங்க காலடியிலே அரண்மனையில இருந்து என் காலத்தை கழிச்சுக்கிறமா. ஐயோ எனக்கு வேண்டாமா? திருமணம் வேணாவா? ஆமாமா. அடி பொண்ணு புத்தி கட்டு பேசாத. ஏண்டி எனக்கும் வயசாகுது. உங்க அப்பாவோ பயங்கர நகர்வலம் அவர் வரத்துக்கு ஒண்ணு வேணும்னா நீங்களே திருமணம் செஞ்சுக்கோங்கம்மா. நான் திருமணம் செஞ்சேனா? அதான் யாரையும் மாப்பிள்ளை பார்த்துக்கிறேன். நீங்களே நானா? கட்டி சொல்லு. சரி சரி. அப்ப உங்க அப்பா விட்டுட்டு எப்படி மாத்திக்க வேணா? நாளை எப்படி என்ன சொல்ற நீ? சொன்ன ஏய் நான் சொல்றேன்னா அதுக்கு தலையாட்டணும். புரியுதா? ஏய் நான் ஒரு காலத்துல நானே உனக்கு திருமணம் பண்ணாம நான் செத்துட்டேன்னா நாட்டு மக்கள் என்னை பார்த்து கேவலமாக பேச மாட்டாங்களா? அவ பெத்த பொண்ணு இருந்துதான் திருமணம் செஞ்சு வச்சுட்டு செத்துருப்பா.
அவன் சித்தாச்சா விட்டு பொண்ணு இருக்குவா ஆமாம்மா. பேசுவாங்கல்ல அம்மா கேவலமா பேசுவாங்கல்ல ஆனா அம்மா சொல்றது கேட்கணுமா கேட்க கூடாதா என் ஆசை குஞ்சு என் சேட்டு குஞ்சு அம்மா. என் பலா குஞ்சு சரிம்மா, நான் திருமணத்துக்கு உங்க என் விருப்பப்படி பல்லா குட்டி. ஒத்துக்கிறேம்மா. ஆ? இருந்தாலும் இருந்தாலும் அம்மா, எனக்கு மாப்பிள்ளையை பார்க்கணும்னு ஆசையா இருக்குதுமா. ஐயோ பாத்தியாடா வாடா 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 பச்சை கிளி மெரிக்கிறாரு சரி சரி அம்மா, ஆ? எனக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளை கருப்பா இருப்பாரா, வெள்ளையா இருப்பாரா, உயரமா இருப்பாரா, குள்ளமா இருப்பாரா, அம்மா வீரத்திலையும் விவேகத்திலையும் சிறந்தவரா இருப்பாராம்மா. ஏய் உனக்கு பாத்துக்கிற மாப்பிள அல்டிமேட் சார் அஜித் குமார் மெரில் பர்சு பரவாயில்ல டெல்லி அடிச்சு கண்டிக்கிறேன் அம்மா, ஆ. சரி சரி மாப்பிள்ளை எனக்கு இப்பவே பார்க்கணும்னு ஆசையா இருக்குதுமா. பாக்குற ஆசை இருக்குதா ஏய் பொண்ணு உனக்கு கட்டிக்கிற மாப்பிள போல எந்த உலகத்துல எந்த பொண்ணுமே கட்டிருக்க மாட்டாங்க எனக்கு தெரியுமா, ஆ. அடிச்சாலும் உதைச்சாலும் அம்மா மாதிரி யாருமே கிடையாதுன்னு சொல்றாங்க. உண்மைதான் அதனால எனக்கு நல்ல மாப்பிள்ளையா தான் நீங்க பார்த்திருப்பீங்க, எனக்கு நிச்சயமா தெரியுமா. ஏய் எப்படி தெரியுமா நீ அடிச்சாலும் உனக்கு திருப்பி அடிக்க மாட்டாரு உண்மையாவா? உண்மைதான் அம்மா, நான் கோவப்பட்டா, கோவப்பட்டாலும் அவர் திருப்பி கோவப்பட மாட்டாரு நான் சண்டை போட்டா, நீ சண்டை போட்டாலும் அவர் எதுவுமே பண்ண மாட்டாரு நான் திருப்பி அடிச்சாலும், திருப்பி அடிச்சாலும் எதுவும் பண்ணதை முடிவு அம்மா அப்படின்னா செத்த பிள்ளை போல அமைதியா இருப்பாரம்மா. செத்த பிணம் போல இல்லடி செத்த பிணதாண்டி உனக்கு வந்து மாப்பிள்ளை செத்த பிணம் செத்த பிணம் திருமணம் செஞ்சுக்க முடியுமா முடியாது அம்மா, ஏய் பிரேனா காலர் மட வெயிட் பண்ண சொல்றாங்க மச்சான் அவளை தாடி வாங்க காலர் மட பொண்ணு ஏய் அவ வேணாம் மாறுங்க ஏய் இதா அவ இதா பிரேனா ரெடி பண்ணிடா பிளான் சொல்ல மாமா